அனைவருக்கும் வணக்கம். மினம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மேலும் மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வருவீங்க. அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் உபய ராசிகள் ஒரு ராசி மற்றும் நீர் தத்துவ ராசிங்க. மீனம் ராசி கூட உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வான்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் 7.5 சனியுடைய முதல் சுற்றுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நீங்கள் 7.5 சனியுடைய முதல் சுற்றுல இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம முடியும் நண்பர்களே. ஸோ அதனால் இந்த 7.5 சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு இருக்குங்க. ஆனால் அந்த விரைய செலவுகள் இந்த மாசி மாதம் நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அந்த இடத்துல நீண்ட காலமாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த விரைய செலவு அப்படின்றது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆவதற்கு 100% 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை சேர்த்துக் கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் நீங்கள் புதுசாக ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது அதே சமயம் இப்போ லேடி சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது ஒரு பேங்கிள்ஸோ அல்லது ஜுவல்ஸோ வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல பிஸ்னஸ் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான
மாதமா நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த தொழிலில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் கேத்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. எப்பவுமே நம்மளுடைய 7வது வீட்டில் கேத்துவோ அல்லது ராகுவோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி, அதாவது நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கோ உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனி உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இன்னும் கூட மிகப்பெரிய மனக்குழப்பம் இருக்குங்க. அதாவது 7ரை சனி காலம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஏற்படும் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. என்னதான் 7ரை சனியாக இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடக்குதோ ப்ளஸ் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வரர், குரு மற்றும் ராகு கேது ஆகிய 4 பேருமே எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை பேஸ் பண்ணி தான் இந்த 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கும். அது மட்டும் அல்லாது நமக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 7ரை சனி காலத்தில் தான் நல்ல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மனக்கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. ஸோ இந்த 7ரை சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100க்கு 100% எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனால் ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் இந்த மாசி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க. இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்க உங்ககிட்ட ஒரு ஷூரிட்டி கையொப்பம் போட சொல்கிறாங்க எதனா ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஷூரிட்டி கையெழுத்து எதுவுமே போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 100க்கு 100% உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக சூரியன் அப்படின்றது நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க. அதனால் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும், அதே சமயம் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும்
இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். மேலும் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகமோ அல்லது வந்து நீங்கள் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபாரின் போய்ட்டு படிப்பதற்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்குது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து போயிடுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்த விட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த 7.5 சனியுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையுங்க. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அனைத்து விதமான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சுய தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக ரன் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்த அளவுக்கு கடவுளை நம்பி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சுய தொழில் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாந்தா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல துறையில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு போலீஸ் துறையிலையோ அல்லது ஒரு மிலிட்ரி துறையிலையோ அல்லது ஒரு அட்வொகேட்டாவோ அல்லது ஒரு டாக்டரோ அல்லது ஐடி துறையிலையோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி உத்திரட்டாதி